விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார்மர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டை பார்க்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாகவே நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கூட தெரியும், ஏதோ மாவாக வந்து சோளத்தோட குருத்தில் எல்லாமே இருக்குது. அது என்னடா மாவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பயிரில் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 2-3 பயிர்கள் சுற்றிலும் ஒரு 10-15 பயிர்களில் அதே மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வயலு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளுத்தாப்புல இருந்துச்சு. இது என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறத பார்த்து சொல்ல சொல்லி ஃபார்மர் கேட்டிருந்தார். வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. நார்மலாக வரக்கூடிய வெள்ள நோய் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் அவர் ஃபீல்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஒரு ஃபீல்டுக்கே நேராக போய் செக் பண்ணி பார்த்தோம். நம்ம செக் பண்ணதுல நமக்கு என்ன தெரிஞ்சது ஏது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இதில் விவசாயி வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு. அது என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன மாரி இருக்குது பாருங்கள். அந்த புழு சாப்பிட்டு அந்த அதாவது மருந்து அடிச்சிருக்காங்க, புழு செத்துருக்கு, ஆனால் ஃபுல்லாக காஞ்சி போன மாரி இருக்கு இல்லையா? ஸோ என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இவர் வந்து வயலில் புழு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கடைகளில் மருந்து வாங்கியிருக்காரு, ஓகேங்களா? ஓகே, மருந்து வாங்கியிருக்காரு. என்ன மருந்து கொடுத்தாங்க அப்படின்னா புழு மருந்தாக கொடுத்தாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டப்பாவெல்லாம் வாங்கி பார்த்தோம், என்ன புழு மருந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி பார்த்தோம். சேமியாவும் ப்ரொபனாசைபரும் அடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஓகே, டூசேஜ் என்ன அப்படின்னா காய்க்கெல்லாம் வந்து சேமியா கொடுத்துருக்காங்க, ப்ரொபனாசைபர் வந்து டேங்க் 25 மில்லி அப்படிங்கிற மாதிரி 250 ml கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, என்ன பண்ணீங்க அப்படின்னா இதுமாதிரி இதில் 25 மில்லியும் இதில் ஒரு டப்பாவும் நாங்கள் வந்து ஊற்றி அடித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊற்றி அடிச்சிங்க அப்படின்னா இதுமாரி ஆகாதே அப்படின்னா, இல்லை அதுமாரி தான் ஆச்சு அப்படின்னா, இல்லை களைக்கொல்லிகள் வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி அடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அதை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். களைக்கொல்லிலாம் எதுவும் இல்லை, நான் இது மட்டும் தான் அடித்தேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல. ஏன்னா ஓவர் டோசேஜ் போட்டால் இதுமாரி பயிர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஓவர் டோசேஜும் போடலங்கிறாரு ஃபார்மர். கடைக்காரங்களும் அந்த ஓவர் டோசேஜ் கொடுக்கல. அப்போ எப்படா இதுமாரி ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. திருப்பி கேட்டான் ஃபார்மர்கிட்ட. அவர் இல்லைங்க எதுவுமே இல்லைன்னாரு. ஸோ ஃபைனலாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், சோளத்தில் புழு ரொம்ப அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு புழு அப்படின்னாங்க. எப்படி மருந்தடிச்சிங்க அப்படின்னா, புழு அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் தண்ணியை காமிச்சேன் அப்படின்னாரு. நான் உடனே பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல புழு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த இடத்தெல்லாம் காமிச்சு, இந்தந்த இடத்துலலாம் புழு அதிகமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், இங்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாரு. நீங்கள் வந்து புழு அதிகமாக இருந்த இடத்துல தண்ணி அதிகமாக காமிச்சிருக்கீங்க, அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா குருத்து எல்லாமே அழுகின மாதிரியோ இல்லை அஃபெக்ஷன் அதிகமாகி வந்து இறந்து போயிடுச்சு சோளம் அப்படின்னு சொன்னேன். அப்போ மற்ற இடம்லாம் அப்படின்னாரு. மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இது வந்து இப்போ ஹீட் கிளைமேட் அப்படிங்கிறதுனால நார்மலாக நடந்த ஒரு விஷயம். எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 5 வந்து மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. நம்மளை கூப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10 தான் கூப்பிட்டாரு. நாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒரு 18-19 வாக்கில் தான் போய் ஒரு ஃபீல்டை செக்கே பண்ணோம். கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஏன்னா நமக்கும் நடுவில் டைம் இல்லை. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், குருத்து அப்படியே பிச்சு இழுக்கிறேன், அங்கே பாருங்கள் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு ஓவர் டோசேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. மொதல் விஷயம், ஓகேங்களா? ஒன்று பிரச்சனை இது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் பயிர்கள் இறந்து போய் இல்லை இது மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் இதுதான், ஓகேங்களா? அதை தவிர என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நீங்கள் ரெகுலராக மானிட்டரிங் பண்ணிங்களா அப்படின்னா ரெகுலராக பண்ணலை, அப்போ கிராசிங் போடுறதுனால அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இந்த கிராப்பை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து புழு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு. அதுலேயே இவங்க மருந்து பயங்கரமாக விட்டு நொறுக்கியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபார்மர் மேலே சொல்ல முடியுமா இல்லை கடைக்காரங்க மேலே சொல்ல முடியுமா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைக்காரங்க தான் இந்த மருந்து கொடுத்தாங்க, இந்த மருந்து அடித்ததுனால தான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்போ நான் வந்து கடைக்காரரை போய் இது பிரச்சனை உங்களுக்கு தான் சொல்லவா இல்லை வந்து ஃபார்மரை குறை சொல்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கடைக்காரங்களை குறை சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. வீடியோ பார்க்குற நண்பர்கள் சொல்லுவாங்க உடனே, நீங்கள் வந்து கடைக்காரங்களை சொல்லவே மாட்டேன், ஏதாவது கம்பெனிக்காரங்களுக்கு தான் ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டு பி ஃப்ரேங்க், இது வந்து ஃபார்மர் பண்ண தப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. இது மாதிரி இருந்துச்சு. நிறையா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெள்ளையாகிட்டே போச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இருக்கல இதுமாரி வந்து மஞ்சளாகி ஃபுல்லாக அழுகல் ரேஞ்சுக்கே போயிடுச்சு. நான் ஒரே வார்த்தையாக சொல்கிறேன் ஃபார்மர்ட்டை, தயவு செஞ்சு அழிச்சு ஊனிடுங்க, இதுக்கு மேலெலாம் வந்து சமாளிக்க முடியாது, இதை இல்லை மருந்து கொடுங்க அப்படின்னாரு. எந்த மருந்து அடித்தாலும் இதற்கு மேலே இதை வந்து பார்த்திங்கன்னா தெரிய வைக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஃபுல்லாகவே பழுத்தாப்பில் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து அதில் கிரேடியன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் பச்சையாக இருக்க மாரி இருக்குது, ஓகேங்களா? ஃபுல்லாகவே பழுத்தே போயிடுச்சு, டோட்டலாகவே பழுத்து போயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், ஃபார்மர் என்ன பண்ண போகிறாரு ஏது அப்படின்னு சொல்லி தெரியலை.
ஸோ நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம், இதுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற சஜஷன் ஏதாவது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அவர் இன்னுமே அழிக்காததான் வச்சுருக்காரு. நான் உரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? சஜஷன் கொடுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சஜஷன் அதனால் நீங்கள் காட்டன் தான் ஃபுல்லாக பார்க்குறீங்க இல்லையா, ஃபுல்லாகவே நிறையா இடத்துல கம்ப்ளீட்டடாக வெளுத்தாப்லேயே போயிடுச்சு. இதுக்கு மேலே தேத்தி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். அப்படி தேத்தி கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஏகப்பட்ட செலவு ஆகும். அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அதனால் ஒரு சில சஜஷன் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன் அடிக்க சொல்லியிருக்கேன், ஆல் நைட்ரேட் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். கீழே உரம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா 20க்கு 20 டிஏபி மைக்ரோ ஃபுட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். அப்படி வச்சா வேணால் அந்த வெள்ளை போய் கொஞ்சம் தெளிஞ்சு வரும். ஆனால் இந்த மருந்து அதிகமாக ஊற்றி கருகி போன மாதிரி இருக்கிற இடங்கள்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, சரி ஓகேக்கா நான் அந்த இடம் இல்லைனாலும் மற்ற இடமாவது வரட்டும், ஏன்னா பயிர் அழிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது ஃபார்மரோட விருப்பம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? நீங்கள் யாராவது இதுமாரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி இதுமாரி மருந்து டோசேஜ் அதிகமாக அடிச்சு, இல்லை களைக்குழி அடித்து இதுமாரி அஃபெக்ஷன் ஆகி வேறு இந்த ஒரு சிலர் என்ன பண்ணால் ரேபிக்ரோ அடிங்க சரியாயிடும் அப்படிம்பாங்க. இதுக்கு ரேபிக்ரோ அடித்தாலுமே சரி ஆகாது இந்த நோய்க்கெல்லாம். ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, ஒரு அடி உரமும் பார்த்தீங்கன்னா போடல. நம்ம வேப்பம்னாக்கு இதெல்லாம் சொல்லுவோம், அதுவுமே போடலை. ஒரு சில இடத்துல வேருமே பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்கு. மழை எல்லாம் பேஞ்சு தண்ணி தேங்க விட்டு வச்சிருக்காரு வேற. ஓகேங்களா? அதெல்லாம் அழுகி போயே இருந்துச்சு. தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வச்சிருக்காரு, அப்படியே தேங்க விடுற அளவுக்கு எடுத்துகிட்டு வச்சிருக்காரு. நம்ம என்னங்க இவ்வளோ தண்ணி இதுன்னு வச்சுருங்க, இலக்கண்ணு சோளம் இல்லை இதாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லினாரு. இதுமாரி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சோளத்துக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி தான் எடுத்து விட்டேன் அப்படின்னாரு. கடைசியில் ஒரு தண்ணி அதிகமாக எடுத்து விட்டதுமே அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல அழுகல் நோய் மாதிரியே இருந்துச்சு செடியில். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் கிராப் அழிச்சிடுறது எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் நோ 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 அப்படிங்கிறாரு. நீங்களும் பாருங்களேன், ஃபீல்டு ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு தட்டை இதுன்னு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபீல்டு இதுமாரி வெள்ளையாக தான் மாறிக்கிட்டு வருது. பட் இவர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலாம். இவர் என்ன சொன்னார்னா, நான் மருந்து அதிகமாக அடித்ததுனால அப்படின்னாரு. நான் பேசணும், பக்கத்தில் போயிட்டு ஏதாச்சும் கடையில் பார்த்து பேசுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. அதில் என் மேலே தப்பு சொல்லவா, அவர் மேலே தப்பு சொல்லவா, கடைக்காரங்க மேலே தப்பு சொல்லவான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்த பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு. வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ணிட்டேன், ஏன்னா அது வீடியோ ரொம்ப பெருசு, அதனால் ஸ்பீடப் பண்ணேன் அந்த இடத்துல. பாருங்கள் ஃபுல்லாகவே அதுமாரி தான் இருக்கே. அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க என்னங்க பண்ணீங்கன்னா, இதில் இன்னொரு வேலை வேறு பார்த்து வச்சுருக்காரு ஆள். புழு அதிகமாக இருக்குதுங்கிறதுனால குருணையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா புழு மருந்து அடிச்சிருக்காரு. ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னா, குருணை இதுக்கு மேலே புழு சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு இருக்கிற புழு சாகணும் இல்லையா, அதுக்காக மருந்து அடித்தேன் அப்படின்னாரு. ஆக்சுவலி டோட்டலாக இவர் பண்ண தப்பு என்னென்னா, ஓவர் டோசேஜ் பண்ணிட்டாரு, அதனால் தப்பாயிடுச்சு. அதுதான். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.